சிவகங்கை அருகே ஏற்பட்ட கலவரம் காரணமாக 500க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஊராட்சித் தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், மதகப்பட்டியில் தற்போது நிலைமை எப்படி உள்ளது என்பது குறித்து சொல்லுங்கள். வணக்கம் சரண்யா. அதாவது நேற்று நடந்த மதகுடி கலவரத்தை தொடர்ந்து அங்க டிஐஜி ஆனந்தகுமார் சோமானியா தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்சமயம் இங்க மதகுடி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் உட்பட 80 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 500 பேர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றதுனால தற்போதுதான் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கிறது சரண்யா. இந்த கலவரத்திற்கான காரணம் என்ன என்பது பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த மதகுடி கிராமத்தை பொறுத்த மட்டும் முத்தரையர் சமூகத்தினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இந்த பகுதியில நேற்று மாமன்னர் பெரும்புரு முத்தரையர் அவரோட சதய விழா நடத்துறதா அந்த சமுதாயத்தினர் அறிவிச்ச தொடர்ந்து அவங்க பிளெக்ஸ் போர்டு போன்ற இதெல்லாம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க மதகுடி டவுன் துணை ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் அதை போய் தடுத்து வந்திருக்காரு. தடுத்த போது 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதுல செந்தூர் பாண்டியன் தகாத வார்த்தையில அவங்கள திட்டினதா கூறப்படுது. இதனை தொடர்ந்து அந்த சமுதாய மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவருக்கு மதகுடி காவல் நிலையம் முன்னாடி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபட்ட போது சிவகங்கை நகர துணை ஆய்வாளர் இளஞ்செழியன் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்கள் மேல கல்லு வீசி எறிஞ்சது அவருக்கு படுகாயம் அடைந்தார். இதனை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தியதுடன் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி மேலும் கண்ணீர் புகை வீசி கூட்டத்தினரை கலைத்தனர். இதனை தொடர்ந்து இந்த கலவரமானது ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது சரண்யா.